ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லது. நம்ம தாளிக்கும் போது 2 வெந்தயம் போடுவோம், தோசைக்கு இட்லிக்கு அரைக்கும் போது 2 வெந்தயம் போடுவோம், என்ன குழம்பு செஞ்சாலும் 2 வெந்தயம் போட்டு தாளிக்குவோம். ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த வெந்தயத்தை ஒரு ஃபுல் நைட் ஊற போட்டு ஒரு 2 நாளைத்தை கொஞ்சம் முளைக்கட்ட வச்சிடலாம். நீங்கள் அப்படியே ஃபுல் தண்ணியும் வடிகட்டிட்டு ஒரு கப்பில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா டைட் பாக்ஸில் போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா எப்படி முளை வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. இது முளை வந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது. பின்ன அல்சருக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப வயிறு வலின்றவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரவுட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைனாக்கா கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி அதையும் மோரில் கலக்கி சாப்பிட்லாம். இப்போ இந்த வெந்தயத்தை முளைக்கட்டின வெந்தயம் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னாங்க. அதுக்கு நம்ம அப்படியே சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்கா அதுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மிளகு, சீரகம் சேர்த்து சாப்பிட்டோம்னாலும் கொஞ்சம் ஒரு இதுவாட்டம் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாப்புல இருக்கும். அதை நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டிங்கனால உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்பவே குறைஞ்சிடும். பின்ன இதில் பால் செய்வாங்க, அது எப்படி நீட்டுன்னு பார்க்கலாம். இந்த முளைக்கட்டின பயிரை வச்சு நல்லா மிக்சியில் அடைச்சிட்டாக்கா இது தான் அந்த பால், நல்லா பால் மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த நல்ல பால் மாதிரி வர்றதை நீங்கள் வடிகட்டியும் இதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிட்டும் நீங்கள் குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒன்றும் கசப்பு தெரியாது. இதில் கொஞ்சம் சப்ஜா விதை போட்டு குடிச்சிங்கன்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா இதுவே கொஞ்சம் நல்லா குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இதை குடிக்கும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். பின்ன வயிற்றில் இருக்க புண்ணு, அல்சரு எல்லாமே சரியாகும். வெறும் சுகர் பேஷண்ட்டுக்குன்னு மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த வெகை காலத்தில் இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? மெயினாக சுகர் பேஷண்ட் இதை எடுத்தாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஈவன் யூத் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்காங்க, ரொம்ப பாடி ஹீட் ஆகிட்டுருக்குது. எவ்வளோ இளநீர் குடித்தாலும் அவங்களுக்கு சரி வரலன்னும் போது இதை குடிச்சு பார்க்கலாம். ஓகே, இது ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.